அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிற பெரும்பாலான நண்பர்களுக்கு தெரியும் நம்ம நோக்கம் என்ன, நம்முடைய மனநிலை என்ன, நம்முடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்ட்டு. ஒரு வீடியோல பார்த்தா நீ அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வீடியோல பார்த்தா நீ நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வீடியோல பார்த்தா நீ தாவேகாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஒரே நோக்கம் என்ன? நீ யார் கூட வேணா கூட்டணியில வச்சுக்கோ. நீ யார வேணா கட்சியை விட்டு நீக்கிக்கோ. யார வேணா சேர்த்துக்க. என்ன வேணா பண்ணு, அடிச்சுக்கோ, உருண்டுக்கோ, பெரண்டுக்கோ, யார வேணா பலவீனப்படுத்திக்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லல. ஆனா இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு 2026ல மறுபடியும் நீங்க எல்லாம் ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு போய் திமுக உட்கார வச்சிட்டீங்க, பாடி தாங்காது. அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கம் கொண்ட ஒரு புனிதமான ஒரு கும்பல் தான் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய நம்முடைய கூட்டம். ஆமா, என்னமோ பண்ணிட்டு போங்கயா, ஆட்சி மாற்றத்தை மட்டும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணி விடுங்கயா அப்படிங்கிற கூட்டம். என்னதான் நம்ம வந்து இப்படி தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக வெளியே பேசிக்கொண்டு இருந்தாலும், என்னதான் ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி உச்சத்தில் இருந்தாலும், என்னதான் ஒரு பக்கம் மக்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள், மறுபடியும் திமுகவுக்குலாம் ஓட்டு போட்டு அவங்கள அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தானே செய்கிறது. ஏதாச்சும் பண்ணி கண்ணா பின்னா ஓட்டு பிரிஞ்சு மறுபடியும் வந்துருவாங்களோ அடுத்த 5 வருஷம். உதயநிதி மறுபடியும் முதலமைச்சர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இன்பநிதி இளைஞரணி தலைவர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நினைச்சு பார்க்கவே எப்பா லபுக்கு லபுக்குன்னு அடிக்குதேடா அப்படின்னு உங்களுக்கும் கேட்கிறதா? கேட்கும். ஆமாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த அச்ச உணர்வில் நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கான்பிடென்ட் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஒளி வந்து விட்டது. அவருடைய ஸ்டைல்லேயே அவருடைய டைலாக் சொல்லி நம்ம வரவேற்போம். ஒளி வந்து விட்டது, நாம் தப்பிக்க வழி வந்து விட்டது, கொல்லா என் குல விளக்கே ஓடோடி வா, ஆபத்தில் சிக்கியிருக்கும் உன் மன்னனை காப்பாற்ற ஓடோடி வா அப்படின்ற மாதிரி நாம் இப்பொழுது அவரை வரவேற்க போகிறோம். ஓடோடி வா. உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் பெருநாளை வெற்றி கொண்டு முடிப்பான். மங்களகரமான முகம். இவர் வந்துட்டார்ல, இவர் பார்த்து பாருங்க. குருநாதர் வைகோக்கு ஒரு பவர் இருக்குது இல்ல, அதை விட 4 பாயிண்ட் அதிகமான பவர் உள்ள ஆளு நம்ம ஆளு. ப்ராடக்ட் ஆமாங்க, சரியான ஆளு, டைப்பான ஆளுங்க. வந்துட்டார் இல்ல, 2011 ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகம் இப்பொழுது மக்களிடையே காணப்படுகிறது. என்ன பண்றாரு? திமுகவுக்கு ஓட்டு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு நல்ல செய்தி. வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2-3 சாம்பிள்களை பார்த்துருங்க. 2026ல நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர் 100% உண்மை. இதுக்கு மாற்ற கருத்து இல்ல. 200 நிச்சயம். அப்பாடா, போதும்யா, இது போதும். என்ன சொன்னீங்க? 200 நிச்சயம், 200க்கு மேல போறது லட்சியம், மறுபடியும் திமுக ஆட்சி தான். யார் சொன்னது? வடிவேலு அவர்கள் சொல்லிட்டாரு. நரி ஊழ விட்டுருச்சு, சக்சஸ் அப்படின்ற மாதிரி நீங்க உற்சாகம் அடையலாம். ஆமா, நான் இந்த இடத்துல திமுக மேல இருக்கிற அக்கறையின் பேர்ல, திராவிட மாடல் மேல இருக்கிற மாபெரும் அன்பின் பேர்ல ஒரு சின்ன கோரிக்கையை வைக்கணும்னு விரும்புறேன். அதாவது வெறுமனே ஒரு கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி பேசி திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கறது மட்டும் இல்லாம 234 தொகுதியிலையும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாசத்துக்கு நம்ம ஐயா வடிவேலு அவர்களை கூட்டிட்டு போயிட்டு ஓட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்ய வச்சீங்கன்னா, எதிரில் இருக்கிறவங்களை பூரா நல்லா திட்டி கலாய்க்க வச்சு, கேலி கிண்டல் பண்ண வச்சு, அதை சன் டிவிலையும் மற்ற சேனல்களையும் திரும்ப திரும்ப போட்டு, உதயசூரியன் கலைஞர் அண்ணன் உதயநிதி, ஆமாங்க வடிவேலு அவர்களுக்கு வயசு 65, உதயநிதி அவர்களுக்கு வயசு 48 49. ஆனா பாருங்க, அண்ணன் தான் சொல்லுவாரு. அண்ணன் உதயநிதிக்காக ஓட்டு கேட்க வச்சீங்கன்னா, நம்ம சேகர் பாபு கூட அண்ணன் தான் சொல்லுவாரு. ஆள் பார்க்க கொஞ்சம் தலை வெள்ளையா இருக்கலாம், தாடி வெள்ளையா இருக்கலாம், ஆனா அவருக்கும் உதயநிதி அவர்கள் அண்ணன் தான். ஆமா, அந்த மாதிரி மட்டும் ஒரு 234 தொகுதியை கவர் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். 100%ங்க, எழுதி தரேன். ஆமா, அதனால அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆமா, அப்புறம் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு இந்த நாளிலே 58 வயது முடிந்து 59 வயது அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். என்ன காரணமா இருக்கும்? நல்ல மத்தியான வேலை, நல்ல ஒரு குளிர் கிளைமேட்டு, லேசான தூறல். அந்த நேரத்திலே வடிவேலு அவர்கள் வந்து அப்படி பேசுகிறார் என்றால் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்டுக்கிட்டு, கர்மா, இதுதான்டா கர்மா அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் விஜயகாந்தை வளர்றாரு, விஜயகாந்தி மாற்றி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு சொல்லி கிண்டல் பண்ண அதே நபர் இன்னைக்கு மேடையில் வந்து உலருகிற ஒரு காலத்தை இந்த காலமே ஏற்படுத்தி வந்து நிறுத்தி இருக்குது. இதுதான்டா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் வயதை வந்து அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் என்று.
டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேத்த பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிக்கிறீங்க? விமர்சனம் பண்ண விரும்பவில்லை. இவர் ஒரு அசட், பொக்கிஷம். இந்த சூறாவளியை திமுக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கேட்டிருக்காரு, என்னையும் சேர்த்துக்கங்கப்பா, என்னையும் ஒரு மூலையில் சேர்த்துக்காங்கப்பா இந்த 2026 மிஷனில் அப்படின்ட்டு. அந்த மிஷனில் அவருக்கும் ஒரு கோட்டு சூட்டு போட்டு அவரையும் கூட சேர்த்துக்காங்க, செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஆமாம், சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆட்சி முடிவதற்கு இன்னும் 4-5 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த 2011 ஃப்ளேவர், அந்த 2011 வாடை ஹெவியாக அடிக்க ஆரம்பிக்குது திமுக மேலே. இந்த வாடையை நான் ரொம்ப நாளாக அனுபவிச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் நீங்கள் உணரலாம். ஆமாங்க, செலிபிரிட்டிஸ் வாழ்த்து, செலிபிரிட்டிஸ் வந்து வாழ்த்து மழை பொழியிறது. பெரிய பெரிய நடிகர்கள், திடீர்னு பார்த்தா நடிகைகள், இவங்கெல்லாம் வந்து உச்சத்துக்கும் புகழ்ந்து பேசுறது, திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றது. இதெல்லாம் 2011 நம்ம உட்காந்து அந்த 2010 to 11 காலகட்டங்களில் காது கிளியிற வரைக்கும் கேட்டோமா? அப்போல்லாம் நான் திமுக சப்போர்ட்டர். இவங்கெல்லாம் சொன்னதை பார்த்துட்டு 200 தொகுதி கன்ஃபார்ம் அப்படின்னு நம்பின உடன்பிறப்புகள்லாம் நானும் ஒருத்தங்க. ஓட்டு கூட இல்லை எனக்கு அப்போ. ஆனால் பயங்கரமான திமுக சப்போர்ட்டர். ஏன்னா குடும்பம் வந்து அரசு ஊழியர் குடும்பம் அப்படின்னும் போது வடிவேல்லாம் பேசும்போது பா என்ன கூட்டம் அப்படின்ட்டு. அதாவதுங்க, கருணாநிதி அவர்களே நம்பினாராம் 2011 எலெக்ஷன் ஓட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரிசல்ட்டுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி 160, 200ன்னுலாம் சொல்கிறாங்க, அதை நம்ம வெளியே சொல்கிறோம், ஆனால் 160 உறுதி அப்படின்ட்டு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வடிவேலு அவர்கள் போயிட்டு கருணாநிதி அவர்களை பார்த்துட்டு வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாராம். தலைவரை பார்த்துட்டு வந்துட்டேன், ஆட்சி அமைக்கிறது எப்படி எங்கே அப்படிங்கிறத பற்றி, அதாவது பதவி ஏற்றுக்கிறது எங்கே எப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது, அவ்வளோதான் நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வடிவேலு பேசுகிறாரு. அடுத்து வர்றது ரிசல்ட்டு 23 தொகுதியில் தான் உதயசூரியன் ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 200 தொகுதி வாஷ் அவுட். சரி, வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அப்படி வச்சிருவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த செலிபிரிட்டிகளை வைத்து, பெரிய பெரிய நடிகர்களை வைத்து மக்களை நம்ப வைக்கிறது. இது அற்புதமான ஆட்சி, அபாரமான ஆட்சின்ட்டு. அந்த வரிசையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கணக்கே இல்லைங்க. பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் வந்து அந்த அவருடைய ஒரு கோல் வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த கோல் மூலமாக தான் இங்கே பல திட்டங்களை வந்து ஏவி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. அந்த கருப்பு கலர் கோல் அதை எடுத்துக்கிட்டு அவர் வாக்கிங் போனார் இல்லையா. அந்த வாக்கிங் போகிற இடத்துல யதார்த்தமாக சந்தித்த ஸ்ருதி ஹாசன், யதார்த்தமாக அன்பிளான்டு. திடீர்னு பார்த்தா ஸ்ருதி ஹாசன், ஏய் நீங்கள் இங்கே அங்கேல் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ உட்காந்து 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த வாக்கிங் போன பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, காஸ்டியூம் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். ஐயா ஸ்டாலின் ரெட்டு, இவங்க ஸ்ருதி ஹாசன் அவர்கள் பிளாக்கு. ஆனால் இது யதார்த்தமாக நடந்த சந்திப்பு. ஆமாங்க, அங்கே உட்காந்துட்டு உங்களுடைய திட்டங்கள் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படிதான் அப்படி ஆரம்பிக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு நிகழ்வு. அப்போ இவர் சிவகுமார், நடிகர் சிவகுமார் 80 வயசுக்கு மேலே ஆகுது, கலை உலக மார்க்கண்டேயன் அப்படின்ற மாதிரிலாம் அவரை வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசுவாங்க. அவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி. டீ காப்பி அவர் வாயில் பட்டு 59 வருஷமாவதாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சுத்தக்காரர், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இயற்கையாக வாழக்கூடியவர். என்ன தலைக்கு மட்டும் டை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கருகருன்னு மெயின்டைன் பண்ணிப்பார், அதில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பார். ஆனால் டீ காப்பி விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, நேற்று ஒரு நிகழ்ச்சி அதில் பேசும்போது இந்த திட்டங்கள்லாம் சொல்கிறாருங்க. தமிழ் புதல்வன் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த திட்டம்லாம் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதனால் மீண்டும் 2026 ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார், அவருடைய ஆட்சி தான் தொடரப்போகுது அப்படின்னு சொல்லி சிவகுமார் அவர்கள் சொல்றாரு. இது மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு மக்களுடைய மனதை நீண்டார் ஏற்படுத்தியிருக்கின்றார். இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும். என்ன தேவை வந்துச்சு இவங்களுக்கெல்லாம்? ஏதோ ஒரு விழா கூப்பிட்டாங்களா, போனீங்களா, ஏதோ கருணாநிதி எழுதினாரு, கவிதை எழுதினாரு, பாட்டு பாடினாருன்னு சொல்லி எதையோ புகழ்ந்து பேசிட்டு போகிறத விட்டு உங்களுக்கு எதுக்கு அரசியல்? மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே தெருவில் நின்று போராடினுக்கிறேன், இன்னைக்கு மழையில் நின்று போராடினுக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள். அவங்கெல்லாம் இதை பார்த்தா எவ்வளோ காண்டாவாங்க? அவங்க சொல்லட்டுங்க, அன்றாட வாழ்க்கையில் இந்த அரசாங்கத்தோட மல்லு கட்டிட்டு இருக்கிற மக்கள் சொல்லட்டும். நீங்கள் நல்லா குழு குழுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அங்கங்கே போயிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, அங்கங்கே போயிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகளையும் அதையும் இதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரணும், பயங்கரமான சூப்பரான ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட வேண்டியது. உங்களுக்கு என்ன எங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலே இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு எங்கேயாச்சும் வெளிநாட்டில் கூட உங்களால் போய் இருக்க முடியும். மும்பையில் சொந்தமாக வீடு வாங்கியிருக்காரு சூர்யா,
அங்கே கூட போய் உங்களால் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டு இருக்க முடியும், உங்களுக்கு எந்த குறையுமே இல்லையே. பிரச்சனை அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொட்டி கடை வச்சிருக்கிறவங்கலேருந்து அங்கங்கே ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவங்கலேருந்து எல்லாரும் இவங்களுக்கு தானே பிரச்சனை. அவங்க தானே அன்றாடம் இவங்களுக்கு கூட மல்லு கட்டணும். அது ஒரு விஷயம். இந்த மாதிரி பேச பேச மக்களுக்கு இன்னும் எரிச்சல் தான் வர ஆரம்பிக்கும். அதை புரிஞ்சிக்காம இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, சிவகுமார் அவர்களை வச்சு இந்த நேரத்தில் இதை அவங்க பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் இவங்க ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்காங்க திமுக. ஓகேவா? அந்த பலவீனம் என்னன்னா, இப்போ கவுண்டர் சமூக வாக்குகள் திமுகவுக்கு ஆல்மோஸ்ட் கிடையாது அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது இல்லையா? அப்போ சிவகுமார் மாதிரியான ஆட்களை வச்சு, ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஸ்டாலின் அவர்களை அப்படி புகழ்ந்து பேச வச்சிட்டோம்னா கொங்குல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்விங்கு நடக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சமூக வாக்காளர்களை நம்ம பக்கம் திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொங்கு மண்டலத்தை வலிமைப்படுத்துகிறாங்களாமா சிவகுமாரை வச்சு. அது ஒரு டெக்னாலஜி. ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், என்னைக்கு அரசியலில் தலையிடாமல் பெருசாக அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்லாமல் முழுக்க முழுக்க படம் என்டர்டெயின்மெண்ட்டு இப்படி இருந்தாரோ சூர்யா பீக்கில் இருந்தார். இப்போயும் ஞாபகம் இருக்குது 2008, 9, 10, 11 இந்த காலகட்டங்கள்லாம் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர். அங்கே இருந்தார். வாரணமாயிரம், ஆயன், சிங்கம், ஆதவன், சிங்கம் 2 அப்படி எங்கேயோ இருந்தார் அவர். 7ஆம் அறிவு அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் எப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுக்காக பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் இந்த கோயில்கள் அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் அவங்க ஜோதிகா அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சுது. அப்புறம் இந்த ஜெய்பீம் படத்தில் தேவையில்லாமல் ஒரு சமூகத்தை, நல்ல படமாக இருந்தாலும் அதில் வந்து தேவையில்லாமல் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி காட்சிகள் வைக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி எப்போ இந்த உங்களுடைய இந்த ஈகோ சிஸ்டமுக்கு ஃபேவரான செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து தேட்டரிக்கல் ஹிட் அப்படிங்கிறதே இல்லை. தொடர் வீழ்ச்சி தொடர்ச்சியாக அப்படி அப்படியே டவுன் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் கருப்பு அப்படின்ட்டு ஒரு படம் வரப்போகுது. இந்த கருப்பு தான் காப்பாற்றும் அப்படின்ட்டு பெருத்த நம்பிக்கையில் இருக்காங்க. ஒரு பெரிய தேட்டரிக்கல் ஹிட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் ஐயா சிவகுமார் அவர்களோ சிவகுமார் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அரசியல் சம்மந்தமாக எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே கருப்பு ஓரளவுக்கு நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்தையாச்சும் பேசி கீசி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களுடைய கோபம் அப்படியே திரும்பிச்சுன்னா கருப்புக்கு சிக்கல் வந்துடும். அந்த நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு இது வேணாம், நீங்கள் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து கார்த்தி, சிவகுமார், கார்த்தி, சூர்யா இவங்களெல்லாம் கூட தேர்தல் நேரத்தில் விஜய் அவர்களை கவுண்டர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் திமுக அப்படிலாம் பிளான் பண்ணிருக்குதுலாம் செய்தி வருது. எனக்கு அந்த அளவுக்கு அவங்க அப்படி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக அது வந்து அவங்களுடைய கெரியரையே காலி பண்ணிட்டு போயிடும் அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம். இது இப்படி இருக்க அடுத்து பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இந்த திரையுலக பிரபலங்கள் இருக்கிறாங்களோ திமுகவை பாராட்டி பயங்கரமாக முட்டு கொடுத்து ஹைப் பண்ணி பேசுகிற இடத்துல எங்கெங்கெல்லாம் திரையுலக பிரபலங்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர் பாபு. வடிவேல் அவர்களுடைய நிகழ்ச்சி பார்த்தீங்களா? இருந்தாரா பக்கத்தில்? அவர் ஒரு 2 லைன் பாட்டு பாடிட்டு மைக் எடுத்து வடிவேல்கிட்ட கொடுத்து இந்த மாதிரியான ஏற்பாடுகள், இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டுகள்லாம் பண்ணி பேக்கேஜாக பண்ணி தரதெல்லாம் அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க வடிவேல். பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிரகாஷ்ராஜ் அவர் போயிட்டு ஏதோ அருங்காட்சியகத்தெல்லாம் பார்வையிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்துலேயே சேகர் பாபுக்கு உட்காந்துருப்பார். அது பேசிட்டு வந்து இவர் பிரகாஷ்ராஜ் அப்படி லைட்டாக கரெக்டாக பேசிட்டுனா ஓகேவா அப்படின்னு கேட்பார். அவர் ஏன் இவர்கிட்ட கேட்கணும்? அவர் ஒரு பெரிய ஆளுமை. கர்நாடகாவில் வந்து பயங்கரமாக பாஜகவை எதிர்த்து பேசி கொண்டிருப்பவர், அரசியல் செய்து கொண்டிருப்பவர், போட்டியெலாம் இட்டார் அரசியலில் தேர்தலில். எதுக்கு இவர் வந்து கரெக்டாக பேசினா அப்படின்னு சேகர் பாபுகிட்ட கேட்கணும்? கேட்குறாரு. பதிலுக்கு சேகர் பாபு என்ன சொல்கிறாரு? முதல்வருடைய ஆட்சி, ஐயாவுடைய ஆட்சி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, திராவிட மாடல் ஆட்சி 2 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. அதை எடுத்து இங்கேயும் ஒரு ஆட்சி சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய திட்டங்கள், நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு என்ன ஸ்கீம் என்ன திட்டம்னு கூட தெரில. அப்படி ஒரு உருட்டிட்டு அவர் போகிறாரு. அப்போ இந்த செலிபிரிட்டிஸ்கள் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார், சேகர் பாபு இருப்பார், பிரகாஷ்ராஜ், வடிவேலு. சரி இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, கமலஹாசன் பாருங்களேன். இவருடைய பர்த்டே, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பர்த்டே. அந்த பர்த்டே நிகழ்ச்சிக்கு பேர் என்னென்னா மனிதநேய உதய நாள். ஆமாங்க, அந்த நிகழ்ச்சியுடைய கான்செப்ட் பேர் அதுதான், மனிதநேய உதய நாள். அதில் நிறைய பேர் கூப்பிட்டு பாடி புகழ்ந்து பார்த்தீங்கன்னா பரிசில் பெற பாடி புகழ்ந்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார்கள். இந்த பர்வீன் சுல்தானா அப்படின்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1-2 பேர். அந்த வரிசையில் கமலஹாசன். கேட்கவே அற்புதமாக இருக்குது இல்லை? ஆமாம். ஒரு போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு இருக்கிறார். அதான் மேட்ரு. ஓகே,
அங்கே போயிட்டு இவர் கமலஹாசன் பேசின பேச்சுகள்லாம் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுங்க. இப்படியா இறங்கி போகணும்? நான் போன வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நேஷனல் அவார்டே 5, 20 ஃபிலிம்ஃபேர் அவார்டு. ஒரு கட்டத்தில் இவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்ககிட்ட அந்த கூட்டமைப்புக்கிட்ட நிறைய நான் வாங்கிட்டேன், யங் டேலண்ட்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு வேளை வந்த வாக்கெடுப்பில் செலெக்ஷனில் நான் வந்தாலுமே கூட போதும், 20 அவார்டு வாங்கிட்டேன் உங்ககிட்ட, மற்றவங்களுக்கு கொடுக்கன்ட்டு. அந்த அளவுக்கு வேணும் வேணான்ற அளவுக்கு அவார்டுகள், மாநில விருது ஒரு 11 12, அது போக எத்தனையோ விருது, மொத்தம் 200 விருதுக்கு மேலே வாங்கி குவிச்ச ஒரு மாபெரும் லெஜண்ட் உலக அளவில். ஆனால் இந்த மனுஷன் போயிட்டு உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது கூட சரி, ஏதோ ட்வீட் போட்டார் வாழ்த்து சொன்னாருன்ட்டு. அந்த பிறந்தநாள் விழாவில் போய் கலந்துக்கிட்டு புகழ்ந்து பேசுகிற மாதிரியான தண்டனையெல்லாம் என்ன மாதிரி தண்டனைங்க? அதையும் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது பாருங்க. அதில் அவர் சொல்கிறாரு கமலஹாசன், நானே திமுக தான், நல்லா சின்ன வயசுலேருந்தே திமுக தான், கருப்பு சிவப்பு தான் நாங்கள்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு இந்த மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி? எதுக்கு அது எதுக்கு ஆரம்பிச்சிங்க? இப்போ எதுக்கு அதை வச்சிட்டு இருக்கிறீங்க? சரி, அப்படியே கலைச்சிட்டு திமுகவோட இணைச்சி விட்டுட்டு போயிடலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் மையத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே சொல்லிக்க முடியல. வெளியே சொன்னால் வெக்கம், அழுதா துக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதில் கமலஹாசன் அவர்கள் பேசுகிறாரு, அதாவது உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்குன்னு சொல்லி 500 பேருக்கு 1000 பேருக்குன்னு சொல்லி ஏதோ சில நலத்திட்டங்கள் செய்கிறாங்களாம். அந்த பிறந்தநாளை ஒட்டி அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த இதுக்கு அயன் பாக்ஸ் கொடுக்கறது, அது சைக்கிள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைலர் மிஷின் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் அவங்கவுங்க பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க ஏதோ சிலது பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு உருட்டுறாரு. என்னென்னா, பிறந்தநாள் கொண்டாடுறதே எதுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு காரணம், பிறந்தநாள் என்பது ஒரு காரணம். இப்படி ஒரு காரணத்தை வைத்து 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த பிறந்தநாளே கொண்டாடுறாருங்க. இது திமுக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதே எதனால 4 பேருக்கு 4 உதவி செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி விழாவே கொண்டாடுறாங்களாங்க. எதையாச்சும் ஒரு சாக்கு வச்சு உதவி பண்ணிடணும்டா, உதவி பண்ணலன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும்டா அப்படின்ற மாதிரி திமுக இருக்குது அப்படிங்கிறாரு கமலஹாசன். இவ்வளோ புனிதமான இந்த திமுக என்கிற கட்சியை பற்றி கமலஹாசன் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்ல? நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு, யாராவது அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, இல்ல இவரை செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. இது 2021க்கு முன்னாடி. இதுக்கு பதிலுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாருன்னு நம்ம பார்க்கணும்ல. கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோன்னே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க, தைரியமா பேச சொல்லுங்க. இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு, இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு. இப்படி இரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் ஒரே மந்தையில சேர்ந்து எங்க போச்சு? கரூருக்கு ஒரே கார்ல போச்சு. அந்த நிகழ்வுகளையும் நாம் பார்க்க நேர்ந்தது. அப்ப பாஜக மத்தியில் ஆட்சி செய்யலையா? அப்ப மோடி இல்லையா? அப்பெல்லாம் அமித்ஷா இல்லையா? அப்பெல்லாம் எப்படி திமுக தப்பான கட்சியா தெரிஞ்சு இப்ப மட்டும் நல்ல கட்சியா தெரியுது? அது தெரியல அப்படிங்கிறீங்களா? 2028 வரைக்குமே பாத்தீங்கன்னா ராஜ்கமல் தயாரிக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே ரெட் ஜெயின் தான் பேக் போனா இருக்குது. ஆமா, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைங்களேன். அப்படி போயிட்டு இருக்குது. ரஜினிகாந்த் பெரிய எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், அதெல்லாமே தயாரிக்கிற அளவுக்கு கமலஹாசன் ஒரு காலத்தில் விஸ்வரூபம் டைமில் என் வீடை வச்சு தான் இந்த படத்தை எடுக்கிறேன், இந்த படம் ரிலீஸ் பண்ணலன்னா அவ்வளோதான், எல்லாம் போச்சு, இந்த நாட்டை விட்டே போகிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்லாம் சொல்லி அவருக்கு பல பேர் வீடெல்லாம் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க காசு அனுப்புறதுலேருந்து ஒருத்தர் அவருடைய வீட்டு பத்திரத்தையே அனுப்பிச்சி விட்டாராம். இப்படிலாம் நடந்துச்சு. அப்படி கஷ்டப்பட்டு கடனில் இருந்த கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு விக்ரம்னு ஒரே ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் தான் நடுவில் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாபெரும் மிகப்பெரிய படங்கள் எல்லாம் தயாரிக்கிற அளவுக்கு பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயண்ட் லோகோவும் இருக்குது. அப்போ அதுதான் காரணமா அப்படின்ட்டு மையத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா? அது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்க. இப்படி 2026 தேர்தலில் அந்த 2011 வாடை ஹெவியாக அடிக்குது. கரெக்டாக இதே தான் கண்டினியூ ஆக போகுது. இந்த மாதிரி செலிபிரிட்டிங்களை வச்சு புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறத இவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க. இப்படி பண்ண மக்கள் மத்தியிலிருந்து இன்னும் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு போகிறதுக்கான அந்த சூழல்கள் தான் உருவாகும். கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே பார்க்க முடியல. எல்லாரும் ஒரு காலத்தில் பெருமையாக பேசினவங்கெல்லாம் காரி துப்புறாங்க, எப்பா நல்ல நடிகர்ப்பா, அதை மட்டும் பாருங்கப்பா, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனாலும் இவர்கள் மாற மாட்டார்கள், மாற முடியாது. நல்லா லாக்குடு பண்ணட்டும், அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமாம், அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.